விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா நாளை பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலைக்கணி தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி கூறியுள்ளதாவது: மாணவர்களின் எதிர்காலத்துக்காக மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை கெடுத்தவர்கள் சிறையில் வாடுகின்றனர். ஏற்கனவே விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. கடுமையான விதிகளை உள்ளடக்கிய புதிய சட்டத்தை பார்லிமெண்டில் நிறைவேற்ற உள்ளோம். இருப்பினும் நமது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும். மேலும் அது தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க முடிவு செய்துள்ளோம். இந்த குழு தேர்வு சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தும். அதன் அறிக்கை அடிப்படையில் வரவிருக்கும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை விரைவில் உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இக்குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் சோம்நாத், உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் தபன் டேகா, சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் அனிதா அகர்வால் மற்றும் அம்ரித்லால் மீனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.